அன்பு உறவுகளுக்கு வணக்கம். காலம் மனிதனை விட பெரிய பயணம். இது வெறும் நேரம் ஓடுகிறது என்ற வழக்கமான கருத்தாக இல்லாமல், மனிதன் காலத்துக்குள் பிறக்கிறான், காலத்துக்குள் வளருகிறான். ஆனால் காலம் மனிதனை தாண்டியும் பயணிக்கிறது. காலம் ஒரு நதி. நதி தன்னுடைய பாதையை நிறுத்தி யாருக்காகவும் காத்திருக்காது. மனிதன் அதில் நீந்தலாம், கரையில் நிற்கலாம், பாலம் கட்டலாம். ஆனால் நதியின் பயணத்தை நிறுத்த முடியாது. அதுபோல் மனிதன் காலத்தை பயன்படுத்துகிறான். ஆனால் காலத்தை அவனுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியாது. மனிதன் காலத்திற்குள் பிறக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் வாழ்க்கைக்கு முதல் பக்கம் திறக்கிறது. அந்த பக்கத்தை எழுதுவது மனிதனின் செயல். ஆனால் அந்த பக்கங்களை திருப்புவது காலம். குழந்தை இளைஞனாகிறான், இளைஞன் முதிர்ந்தவனாகிறான், முதிர்ந்த பின்பு அனுபவம் பெற்றவனாக விடுகிறான். மனிதன் மாறுகிறான் என்று நாம் நினைக்கிறோம். உண்மையில் அது தவறு. காலம் அவனுக்குள் மாற்றங்களை எழுதி கொண்டே இருக்கிறது. ஒரு தலைமுறை முடிகிறது, அடுத்த தலைமுறை வருகிறது. பெயர்கள் மாறுகின்றன, வீடுகள் மாறுகின்றன, நகரங்கள் மாறுகின்றன. ஆனால் காலத்தின் பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் காலத்தை எண்ணுகிறான், காலமோ மனிதனின் வாழ்க்கையை எண்ணுகிறது. கடிகாரம் சுவரில் தொங்கும் காலம் அல்ல, அது காலம் சென்று கொண்டு இருப்பதை மனிதனுக்கு காட்டும் கண்ணாடியாக மட்டுமே இருக்கிறது. பூமியின் சுழற்சி, தலைமுறைகளின் மாற்றம், நினைவுகளின் அழிவு, எதிர்காலத்தின் பிறப்பு. அதன் முடிவில் காலத்தை வெல்ல முடியுமா என்ற கேள்வி ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். இங்கே காலம் என்பது கடிகாரத்தில் நகரும் முள் அல்ல. மனிதனின் பிறப்பிலிருந்து தலைமுறைகளின் மறைவு வரை தொடர்ந்து நகரும் ஒரு பேரியக்கம். காலம் முன்னால் மட்டும் செல்லும் பயணம் மனிதன் திரும்பி பார்க்க முடியும். ஆனால் காலம் திரும்பி பார்க்காது. நேற்றைய நினைவாக வைத்து கொள்ளலாம், ஆனால் நேற்றுக்குள் மீண்டும் வாழ முடியாது. அதனால் காலத்தின் முதல் தன்மை மீளாத இயக்கம். ஒரு குழந்தை நேற்று வரை தாயின் விரலை பிடித்திருந்தது. இன்று தனக்கான பாதையை தேடுகிறது. நாளை வேறொருவருக்கு வழிகாட்டியாகிறது. மனிதன் வளர்வது வயதால் மட்டுமல்ல, காலம் அவனிடம் சேர்த்து சொல்லும் அனுபவங்களும் தான். காலம் பொருட்களை மட்டுமல்ல, அர்த்தங்களையும் கூட மாற்றி விடுகிறது. ஒரு பழைய வீடு ஒருவருக்கு வெறும் சுவர், இன்னொருவருக்கு அது சிறிய வயது நினைவுகள். ஒரு பழைய கடிதம் ஒருவருக்கு காகிதம், இன்னொருவருக்கு அது வாழ்நாள் நினைவு. காலம் பொருளை மாற்றாமல் இருந்தாலும் அதன் அர்த்தத்தை எப்படியாவது மாற்றிவிடுகிறது. தாத்தா அனுபவித்த உலகத்தை பேரன் நேரடியாக பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சொல், ஒரு பழக்கம், ஒரு குடும்ப கதை, அதன் வழியாக வந்த அனுபவம் அடுத்த தலைமுறைக்கு செல்கிறது. அதனால் காலம் பிரிப்பது மட்டுமல்ல, தலைமுறைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கவும் செய்கிறது. காலம் சிலவற்றை அழிக்கிறது, சிலவற்றை அழியாமல் காக்கிறது. முகங்கள் மறைந்து போகலாம், குரல்கள் மறைந்து போகலாம், வீடுகள் இடிந்து போகலாம். ஆனால் ஒரு நல்ல செயல், ஒரு மனிதனின் தாக்கம், ஒரு தலைமுறைக்கு கொடுத்த அறிவு காலத்தை தாண்டியும் செல்லலாம். காலம் எதையும் நிரந்தரமாக வைத்திருக்காது. ஆனால் சில மனிதர்களின் செயலை நிரந்தரமான நினைவாக மாற்றிவிடும். காலத்தின் மிகப்பெரிய பரிமாணம் அது யாருடைய சொத்தும் அல்ல. பணக்காரனுக்கும் அதே காலம், ஏழைக்கும் அதே காலம், அரசனுக்கும் அதே காலம், சாதாரண மனிதனுக்கும் அதே காலம். ஆனால் அந்த ஒரே காலத்தை வெவ்வேறுவரும் ஒவ்வொரு விதமாக வாழ்கிறார்கள். காலம் அனைவருக்கும் சமமாக வழங்கப்படுகிறது. வாழ்க்கையின் மதிப்பு அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் உருவாகுகிறது. காலம் நினைவூட்டும் பயணம். காலத்தை பற்றி சிந்திக்கும்போது வாழ்க்கையின் சில முடிவுகளையும் நாம் தவிர்க்க முடியாது.
ஆனால் அது பயத்தை உருவாக்க வேண்டியதில்லை. மாறாக இன்று வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை நாம் உருவாக்க வேண்டும். மனிதன் ஒரு கால பயணி. அவன் எங்கிருந்து வந்தான் என்பதை நினைவுகள் சொல்கின்றன. அவன் எங்கு செல்கிறான் என்பதை கனவுகள் சொல்கின்றன. ஆனால் அவன் இப்போது என்ன செய்கிறான் என்பதையே காலம் வரலாறாக மாற்றுகிறது. இதிலிருந்து காலம் மனிதனை உருவாக்குகிறதா அல்லது மனிதன் காலத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறானா? நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.